Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் blouse எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வந்து என்ன மாதிரி பண்ண போறோம்னு கேட்டிங்கனா நார்மலா நம்ம பண்ற மாதிரி ஜரி வர்ஸ் அப்புறம் ஒரு sugar beads அப்புறம் திரும்ப ஒரு சம்கி. சோ அந்த மெத்தட்ல நம்ம neck ஃபுல்லா போட்டுட்டு அங்கங்க இருக்கிற patches எல்லாம் mango patches எல்லாம் நம்ம போட போறோம். சோ இப்போ நம்ம neck part போடலாம். இப்போ நம்ம வந்து ஜரி threadலயே நம்ம வந்து ஒரு full chain போட போறோம். ஒரு சிலர் வந்து நெக்கை சுற்றிரும் எதுவும் டிசைன்ஸ் வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நெக்கை சுற்றி டிசைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்பாங்க. பட் கொஞ்சம் நம்ம இதை கிராண்டாக காமிக்கணும் அப்படின்னா நெக் சுற்றி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேயர் நம்ம போட்டுட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு வர்ஸை போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும். அதனால் நம்ம நல்லா க்ளோஸாக இன்னொரு வர்ஸை கோல்ட் செயின் போட்டலாம். இப்போது நம்ம 2 வர்ஸை கோல்டு செயின் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ சுகர் பீட்ஸ் போட்டு பழையபடி அவுட்ரு செயின் வந்து 2 கோல்டு செயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 வருஷம் கோல்டு ஜரி த்ரெட், 1 வருஷம் பீட்ஸு, அப்புறம் 2 வருஷம் கோல்டு செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேங்கோ டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மேங்கோ டிசைன்ஸை நம்ம வந்து எப்பயும் போல் ஏற்கனவே நம்ம போட்டிருந்த ஸ்டிச்சஸ் தான் ஒரு லீட் ஸ்டிச். அந்த லீட் ஸ்டிச்சை வச்சு இந்த மேங்கோ டிசைன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது ஜரி த்ரெட்டால் இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.
செகண்ட் செயின் போடையில் ரொம்ப க்ளோஸாக போடுங்க. ஏற்கனவே போட்டிருக்கிற செயினுக்கும் இதுக்கும் கேப் வராத மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பீட்ஸ் நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 6-7 பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு நம்ம இந்த மேங்கோ டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கழுத்து சுற்றி இருக்கிற எல்லா மேங்கோஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டான ஒரு லுக் இருக்கும். இப்போது மேங்கோவை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவுட்டரில் ஒவ்வொரு மேங்கோவும் கவர் ஆகிறதுக்காக ஒரு கர்வ்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த கர்வ்ஸில் ஃபுல்லாக நான் நெக் பார்ட்டில் போட்ட மாதிரி அதே ஜரி த்ரெட்டும் சுகர் பீட்ஸும் வச்சு போட போகிறேன். இப்போது நம்ம டபுள் ரோவில் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. டபுள் லைன் நம்ம போடும்போது ஒரு பெரிய த்ரெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ போடுற டபுள் லைன் நம்ம க்ளோஸாக போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து சென்டரில் இருக்கிற லோட்டஸ் பார்ட்டு சென்டர் பார்ட்டில் இருக்கிற மோட்டிவ்ஸ் நம்ம போட போகிறோம். இதுக்கு நான் வந்து இந்த அவுட்டர் லைனை ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் ஜரி த்ரெட்டால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜரி த்ரெட்டால் லோட்டஸை வந்து அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இது சில்க் த்ரெட்டால் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லோட்டஸோட சென்டர் பார்ட் நம்ம போட போகிறோம். அதுக்கு நான் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ சென்டர் பெட்டல் முடிச்சுட்டு சைட் பெட்டல்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் பெட்டல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டபுள் சைட் வர மாதிரி போட்டிருந்தேன். இது வந்து சிங்கிள் சைட் பெட்டல்ஸ் அப்படிங்கிறதுனால வெறும் சிங்கிள் சைட் மட்டுமே, ஒன் சைட் மட்டுமே நம்ம வந்து இந்த பெட்டல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபுல் ஃப்ளவர் பாட் வந்து லோட்டஸோட ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற லீஃப் பார்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் க்ரீன் கலர் கொடுக்கலாம், பட் வந்து நான் கோல்டு அண்ட் பிங்க் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்கிறதுனால இதையுமே நம்ம வந்து கோல்டு கலரில் ஃபில்லிங் ஸ்டிச்சால் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லோட்டஸ் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி சென்டரில் பீட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ரன்னிங் ஸ்டோன்ஸ் வச்சு பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் புதுசாக இருக்கிறது வந்து சக்கரி வச்சு அது மேலே ஸ்டோன்ஸு இந்த மாதிரி சக்கரின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம வந்து ஏற்கனவே ஜுவல்லரிலலாம் வச்சு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி ரெடிமேட் சக்கரி அதை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். டபுள் சைடும் நல்லா இந்த மாதிரி டபுள் சைடு மட்டும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக சக்கரீஸும் நம்ம வந்து தச்சாச்சு. இப்போ வந்து அது மேலே பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வைக்கல கொஞ்சம் கவனமாக வைங்க, ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஷார்ப்பாக அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
ஸோ ரொம்ப சிம்பிளான நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மளே எப்படி டிசைன் பண்ணலாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நெக் டிசைனை இன்னும் எவ்வளோ ஹைலைட் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், எவ்வளோனாலும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோனாலும் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் சிம்பிளாக ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.